நாம் சதக்கா செய்கிற போதும் ஜக்காத்து கொடுக்கிற போதும் முதலில் நம்முடைய குடும்ப உறவுகளை பார்க்க வேண்டும், இரத்த பந்த உறவுகளை பார்க்க வேண்டும். ஏன்னா இரத்த பந்த உறவை அல்லாஹ் தஆலா ஈமானிய அடிப்படைகளில் ஒன்றாக சொல்கிறான். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை மறுமையை எவர் நம்பிக்கை கொண்டாரோ ஃபல்யஸில் ரஹிமஹு, அவர் தன்னுடைய இரத்த உறவுகளோடு சேர்ந்து நடக்கட்டும் என்றார்கள். இது நீங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டதற்கான அடையாளம், இது நீங்கள் மறுமையை நம்பிக்கை கொண்டதற்கான அடையாளம். நீங்கள் இரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கிற போது அல்லாஹ் உங்களை சேர்ந்து நடக்கிறான், நீங்கள் துண்டித்து நடக்கிற போது அல்லாஹ் உங்களை துண்டித்து நடக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு மனிதனுடைய ஆயுள் நீள்வதற்கும் அவனுடைய சம்பாத்தியத்தில் பரக்கத் பெறுவதற்கும் இரத்த உறவுகளை சேர்ந்து நடங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நம்ம எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அந்த சம்பாத்தியத்துக்கு நமக்கு பரக்கத்து வேண்டுமே. நாம எவ்வளவு அடுக்கி வைத்தாலும் பணமாக இருந்தால் மட்டும் போதாது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் பரக்கத்தில் இருந்தால்தான் அது நமக்கு பலன். அது இல்லாம நாம அர்மாரியில எவ்வளவுதான் அடுக்கி வைத்தாலும் ஷோக் இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும், பரக்கத்து இருக்காது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் சம்பாதிப்பதற்கு பரக்கத்து வேண்டுமா, இரத்த உறவுகளை சேர்ந்து நடங்கள் என்றார்கள். அது உறவுகளுக்கு போய் சேர வேண்டிய பணம் இருக்கிறது, கொடுத்து விடுங்கள், அல்லாஹ்வுடைய பரக்கத்து உங்களுக்கு கிடைக்கும் என்று தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே இஸ்லாம் நமக்கு அடையாளப்படுத்தி தந்திருக்கக்கூடிய இந்த நஃபக்கா என்ற அரபியில சொல்வார்கள், இந்த செலவழிக்கக்கூடிய முறை, இந்த முறையிலே அல்லாஹ் பட்டியலிட்டானே அந்த குர்ஆனுடைய ஆயாத்தில், அது ஒன்றன் பின் ஒன்றாக நம்முடைய பணத்திலிருந்து, நம்முடைய செல்வத்திலிருந்து, நம்முடைய சம்பாத்தியத்திலிருந்து, நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து அவர்களுக்கு கொடுப்பதற்கு நாங்கள் எப்போதுமே அதை ஒதுக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அதன் மூலமாக இம்மையிலும் மறுமையிலும் நம்முடைய வாழ்க்கையை பரக்கத்துக்குரியவனாக ஆக்குவான்.